அன்பான செல்லப்பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணமாக நடந்தது இல்லை. இந்த நேரத்தில் தேவனே உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் இன்று இயேசு உன்னை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல விரும்புகிறார். உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. யாருக்கும் தெரியாத கண்ணீர். நீ எல்லாருக்கும் முன்னால் சிரித்திருக்கலாம். ஆனா உள்ளுக்குள் நிறைய நாட்களாக அழுது கொண்டே இருந்திருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை? நான் ஜெபிக்கிறேன். ஆனா பதில் ஏன் வரவில்லை? இந்த கேள்விகள் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் உடைத்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை, யாரும் பார்க்காத கண்ணீரை இயேசு பார்க்கிறார். தேவன் அலட்சியம் செய்யாத கண்ணீர். மனிதர்கள் சொல்லலாம், அழுதா என்ன ஆகப் போகுது? இதெல்லாம் சகஜம். ஆனால் தேவன் அப்படியல்ல. சங்கீதம் சொல்கிறது, என் கண்ணீரை நீ உன் பானையில் சேகரித்திருக்கிறாய். அதாவது, நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுக்கு விலை மதிப்பற்றது. வீணாக சிந்திய கண்ணீர் ஒன்றுமே இல்லை. அழுத இடத்தில்தான் மாற்றம். பல நேரம் நாம் நினைக்கிறோம், நான் சிரிக்கும் நாளில்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, அழுகையோடு விதைப்பவர்கள் சந்தோஷத்தோடு அறுப்பார்கள். நீ அழுத இடத்தில்தான் உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பம் ஆரம்பிக்கிறது. ஹன்னாவின் கண்ணீர். ஹன்னா கோவிலில் அழுததை மனிதர்கள் புரியவில்லை. எலி கூட தவறாக நினைத்தான். ஆனால் தேவன் பார்த்தார். அந்தக் கண்ணீரிலிருந்து சாமுவேல் பிறந்தான். இன்று நீ அழுகிற அந்த இடம் உன் வாழ்க்கையின் சாமுவேல் பிறக்கும் இடமாக மாறும். இயேசு கண்ணீரைத் துடைப்பவர். லாசரு மரித்தபோது மரியாள் அழுதாள். இயேசு சொன்னாரா, நம்பிக்கை வையு, அழாதே என்று மட்டும்? இல்லை. வேதாகமம் சொல்கிறது, இயேசு அழுதார். அவர் உன் கண்ணீரைத் துடைப்பவர் மட்டுமல்ல, உன்னோடு சேர்ந்து அழுபவர். நீ முடிந்தது என்று நினைத்த இடம். நீ நினைக்கலாம், எல்லாம் முடிந்தது, இனிமேல் ஒன்றும் மாறாது. ஆனால் தேவன் சொல்கிறார், இது முடிவு இல்லை, இது திருப்பம். உன் கண்ணீர் துடைக்கப்படுவது உன் கதையின் முடிவு அல்ல, புதிய ஆரம்பம். இன்று இயேசு சொல்கிற வார்த்தை. இந்த நேரத்தில் இயேசு உன்னை பார்த்து அன்போடு சொல்கிறார், நீ அதிகமாக அழுதாய், இனி போதும். நான் உன் கண்ணீரைத் துடைக்கிறேன். நீ இழந்த சந்தோஷம் திரும்ப வரும். நீ தொலைத்த அமைதி மீண்டும் உன்னை தேடி வரும். உன் கண்ணீர் சாட்சியாக மாறும். இன்று நீ அழுததை நாளை மக்கள் கேட்பார்கள். இவன் எப்படி இப்படி மாறினான்? இவள் எப்படி எழுந்தாள்? அப்போ உன் பதில் இதுதான், இயேசு என் கண்ணீரைத் துடைத்தார். இன்று நான் நம்புகிறேன், என் கண்ணீர் வீணல்ல. இயேசு என் கண்ணீரைத் துடைத்தார். என் வாழ்க்கை மாறுகிறது. என் சந்தோஷம் திரும்ப வருகிறது. நீ அழுத அந்த இரவுகள் உனக்கு மட்டும் தெரிந்த இரவுகள் அல்ல. அந்த இரவுகளில் இயேசு உன்னோடு விழித்திருந்தார். நீ மௌனமாக அழுதாய். ஆனால் தேவன் மௌனமாக இல்லை. அவர் உன் வாழ்க்கைக்காக அந்த நேரத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். மௌனமான நாட்கள் தேவனின் வேலை. பல நேரம் நாம் ஜெபிக்கிறோம், ஆனா பதில் வராத மாதிரி தோன்றும். கர்த்தாவே, நீ கேட்கிறாயா? நான் அழுததை நீ பார்க்கிறாயா? இந்த கேள்விகள் உன் உள்ளத்தை சோர வைத்திருக்கலாம். ஆனால் உண்மை இது, தேவன் மௌனமாக இருப்பது அவர் வேலை செய்யவில்லை என்பதல்ல, அவர் ஆழமாக வேலை செய்கிறார் என்பதே. விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. ஆனா அதற்குள் வேர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதேபோல உன் கண்ணீர் விழுந்த அந்த இடத்தில் தேவன் உன் வாழ்க்கைக்கான வேர்களை வளர்த்துக் கொண்டிருந்தார். நீ தள்ளப்பட்ட இடத்தில் உயர்வு. நீ தள்ளப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீ ஒன்றுக்கும் பயன்பட மாட்டாய் என்று வார்த்தைகள் உன் மனதை உடைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த வார்த்தைகளை கடைசி வார்த்தையா விடமாட்டார். தாவீது தன் சகோதரர்களால் தள்ளப்பட்டான். ஆடு மேய்க்க அனுப்பப்பட்டான். யாருக்கும் அவன் முக்கியமில்லை. ஆனால் தேவன் சொன்னார், இவன்தான் ராஜாகு. இன்று நீ தள்ளப்பட்ட இடமே நாளை உன் உயர்வின் மேடையாக மாறப்போகிறது. உடைந்த உள்ளத்திற்கு அருகிலுள்ள தேவன். வேதாகமம் சொல்கிறது, உடைந்த உள்ளத்தாருக்கு
கர்த்தர் அருகிலிருக்கிறார். நீ உடைந்திருக்கிறாய் என்றால் தேவன் தூரத்தில் இல்லை. அவர் உனக்கு மிகவும் அருகில். உன் உடைப்பு தேவனை உன்னிடம் அருகில் கொண்டு வந்திருக்கிறது. மனிதர்கள் உன் உடைப்பை பார்த்து விலகினார்கள். ஆனால் தேவன் உன் உடைப்பை பார்த்து உன்னை அழைத்தார். இன்று கண்ணீர் துடைக்கப்படும் நாள். இன்று சாதாரண நாள் இல்லை. இது உன் வாழ்க்கையின் ஒரு திருப்ப நாள். இன்று உன் கண்ணீர் துடைக்கப்படும் நாள். நீ நீண்ட நாட்களாக சுமந்து வந்த சுமைகள் இன்று லேசாகப் போகும். நீ மனதிற்குள் போராடிய அந்த போராட்டம் இன்று முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். தேவன் சொல்கிறார், நீ போதுமான அளவு அழுதுவிட்டாய். இனி நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். கண்ணீர் சாட்சியாக மாறும். இன்று உன் கண்ணீர் உனக்கு அவமானமாகத் தோன்றலாம். ஆனால் நாளை அதே கண்ணீர் உன் சாட்சியாக மாறும். மக்கள் கேட்பார்கள், நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? இவ்வளவு பிரச்சினைக்குப் பிறகும் நீ எப்படி நிலைத்திருக்கிறாய்? அப்போ நீ சொல்லப் போகும் பதில், நான் அழுதேன். ஆனால் இயேசு என் கண்ணீரைத் துடைத்தார். தேவன் தாமதிக்கிறார் என்று நினைக்காதே. தேவன் தாமதிக்கிறார் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அவர் தாமதிக்கவில்லை. அவர் சரியான நேரத்தில் சரியான மாற்றத்தை கொடுக்கத் தயாராக இருக்கிறார். லாசரு இறந்தபோது இயேசு தாமதமாக வந்தார் என்று மனிதர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு வந்தபோது அது தாமதம் அல்ல, அது அதிசயத்தின் நேரம். இனி பழைய வலி ஆளாது. இந்த வார்த்தையை உன் ஆவிக்குள் வாங்கிக்கொள். இனி பழைய வலி உன்னை ஆளாது. இனி பயம் உன்னை கட்டுப்படுத்தாது. இனி கண்ணீர் நிரந்தரம் அல்ல. உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. இயேசு இன்று உனக்காக சொல்கிறார், நீ தனியாக போராடவில்லை. நான் உன்னோடு இருந்தேன். நீ அழுதபோது நான் உன்னை பார்த்தேன். இனி எழு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நான் நம்புகிறேன். என் கண்ணீர் துடைக்கப்பட்டது. என் வலி முடிவுக்கு வருகிறது. என் வாழ்க்கையில் தேவன் புதியதை ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்றால் தேவன் உன்னோடு ஆழமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உன் கண்ணீரின் காலம் முடிவடைகிறது. கண்ணீருக்குப் பிறகு தேவன் செய்யும் வேலை. கண்ணீர் என்பது தேவன் உன்னை கைவிட்டார் என்பதின் அடையாளம் அல்ல. அது தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தயார் செய்கிறார் என்பதின் அடையாளம். வேதாகமத்தில் தேவன் யாருடைய கண்ணீரையும் வீணாக்கியதே இல்லை. யோசேப்பு அழுதான். ஆனால் அந்த கண்ணீருக்குப் பிறகே அரசரின் அரண்மனை வந்தது. யோபு அழுதான். ஆனால் அந்த கண்ணீருக்குப் பிறகே இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. இன்று நீ அழுதிருக்கிறாய் என்றால் நாளை நீ சாட்சியாக நிற்பாய். தேவன் உன் கண்ணீரை முடிவாக்கவில்லை, மாற்றமாக மாற்றினார். நீ நினைத்தாய், இந்த கண்ணீர் என்னை உடைத்துவிட்டது. ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை, இந்த கண்ணீர் உன்னை உருவாக்கியது. நீ பொறுமை கற்றுக்கொண்டாய். நீ தாழ்மையை கற்றுக்கொண்டாய். நீ தேவனை முன்பைவிட ஆழமாக பிடித்துக் கொண்டாய். அந்தக் கண்ணீர் உன்னை அழைக்கவில்லை, உன்னை உயர்த்த தயாராக்கியது. இன்று தேவன் அறிவிக்கும் தீர்மானம். இந்த நேரத்தில் இயேசு உன்னை பார்த்து தீர்மானமாக சொல்கிறார், போதும், இனி கண்ணீர் இல்லை. நீ சுமந்த அந்த வலி இன்று உன்னிடம் நிற்க முடியாது. நீ போராடிய அந்த போராட்டம் இன்று உன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் உன் கண்ணீரைத் துடைத்தார். மக்கள் பார்க்கப் போகும் மாற்றம். இன்று நீ அமைதியாக இருக்கலாம். ஆனால் நாளை மக்கள் உன் வாழ்க்கையைப் பார்த்து அதிர்ச்சியடைவார்கள். இவன் இப்படியா மாறினான்? இவள் இவ்வளவு வலிக்குப் பிறகும் இப்படி எழுந்தாளா? அப்போ நீ பெருமையாக அல்ல, தாழ்மையோடு சொல்வாய், நான் அழுதேன். ஆனால் இயேசு என் கண்ணீரைத் துடைத்தாரு. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறவை. இந்த வார்த்தையை உன் ஆவிக்குள் வாங்கிக்கொள். இழந்த சந்தோஷம் திரும்ப வரும். அமைதி உன்னை தேடி வரும். நம்பிக்கை புதிதாகப் பிறக்கும். கதவுகள் திறக்கப்படும். நீ தள்ளப்பட்ட இடத்திலே உயர்த்தப்படுவாய். இது கனவு அல்ல, தேவனின் வாக்குத்தத்தம். உடைந்த இடமே உயர்வின் தொடக்கம். நீ உடைந்த அந்த இடம் உன் வாழ்க்கையின் அவமானமான பகுதி அல்ல, அதே இடம்தான் தேவன் தன் வல்லமையை
காட்டப்போகும் இடம் உன் உடைப்பு உன் சாட்சியாக மாறும். இயேசு இன்று சொல்கிற இறுதி வார்த்தை. இந்த நேரத்தில் இயேசு உன்னை பார்த்து அன்போடு சொல்கிறார், நீ தனியாக அழவில்லை, நான் உன்னோடு இருந்தேன். இனி நீ தனியாக நடக்க மாட்டாய், நான் உன்னை வழிநடத்துவேன். உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது, உன் காலம் மாறிவிட்டது என்று நான் நம்புகிறேன். என் கண்ணீர் துடைக்கப்பட்டது, என் வலி முடிவடைகிறது. என் வாழ்க்கையில் தேவன் புதியதை ஆரம்பிக்கிறார். என் நாளை நம்பிக்கை